ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம் வாங்க. சேமியா வேவுது பாயசத்துக்கு, அதுக்கப்புறம் திணை ஊறுது, அதுக்கப்புறம் வடைக்கு உளுந்து ஊறுது, அரிசி இந்த பக்கம் ஊற வச்சாச்சு, குக்கரில் பயிரும் வேவுது, எல்லாம் போட்டாச்சு. சேமியா வெந்துருச்சு, பால் ஊற்றி பாலையும் நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காய் திராட்சைலாம் நெய்யில் வறுத்து பாயசத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். சர்க்கரையும் போட்டாச்சு பாயசம் கொதிக்க பார்த்தே. பாருங்கள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திணை அரைச்சிக்கலாம். நம்ம திணையை நல்லா கழுவிட்டு விளக்கு மாவுக்கு திணையை இந்த அளவுக்கு அரைச்சி வெல்லம், தூள் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஏதாச்சும் போட்டு நம்ம பாருங்கள் விளக்கு மாவும் பிடிச்சாச்சு. திணையில் விளக்கு மாவு முருகருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. வடைக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், உளுந்து அரைச்சோம்ல அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டு நம்ம வடையும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எல்லாமே குயிக்காக செஞ்சாச்சு. ஏன்னா ஐயப்பனுக்கும் நம்ம படைக்கணுமா, அதனால் சீக்கிரமாக படைக்கணுன்றதுனால செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு போயிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி, காயெல்லாம் கட் பண்ணி வச்சு, பயிர் தான் ஃபஸ்ட்டு நம்ம வேக விட்டுட்டோம்ல, அதனால் வானலில் போட்டு நல்லா வதக்கி நம்ம அதுக்கப்புறம் சாம்பார் குண்டானில் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். சாம்பார் வானலில் போட்டு வதக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா வதங்கும். சாம்பார் குண்டானில் போட்டு வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பயிர் பாருங்கள், பயிர் வெந்திருக்குல்ல, இதில் மாற்றிக்க வேண்டியதான். சாம்பார் நல்லா கூட்டியாச்சு. சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிக்குது. நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம் பாருங்கள். நல்லா சாம்பார் கொதிச்சாச்சு, சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் அப்பளமும் நம்ம பொரிச்சாச்சு. ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படைக்கிற வேலையை அடுத்தது பார்க்கணும். இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, அதனால் 6 தீபம் ஏற்றணும்ல, அதனால் 6 தீபம் ஏற்றிட்டேன். திணை மாவிளக்கோடு 6 தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள். 6 தீபம் எப்பயுமே முருகருக்கு படைக்கிறதா இருந்தால் திணையில் விளக்கு மாவு போடுறது ரொம்பவே சிறப்பு. நான் மேக்ஸிமம் போடுவேன். எனக்கு அரிசியில் போடுறத திணையில் போடுறது கொஞ்சம் ஈஸி தான். பாருங்கள் படைச்சாச்சு. மதியம் வடை பாயசத்தோடு முருகருக்கு படைச்சாச்சு. அண்ணாமலையாருக்கு அப்பம் செஞ்சு வச்சு சாயந்தரமாக தான் படைக்கணும். பாருங்கள் இப்போ முருகருக்கு படைச்சாச்சு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே படைச்சிருப்பீங்க. சிலவங்க முருகருக்கு விரதம் இருப்பீங்க. நான் விரதம்லாம் இல்லை, ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்கோம். எனக்கு விரதம் இருந்தால் இப்போலாம் செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சாயந்தர வேலை ரொட்டீன் விளக்கெலாம் எண்ணெய்லாம் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரி போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டுக்கலாம். நம்ம வாசலில் ஏற்ற முடியாது விளக்கு, அதனால் நம்ம பொத்துக்கிளையிலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு கலர் கொடுத்து அதுக்கப்புறம் அப்பம் சுட ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்பம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கார்த்திகை தீபத்துக்கு அரிசிலையும் ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் கோதுமை மாவுலையும் சுடுவாங்க. நம்ம அரிசியில் தான் ஊற வச்சு செஞ்சோம். அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் அண்ணாமலையாருக்கு தீபத்துக்கு படைக்கிறது. நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம். அண்ணாமலையாருக்கு தீபத்துக்கு அப்பம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு முருகருக்கு மதியமே சாப்பாடு செஞ்சு படைச்சிருவோம். பாருங்கள், சாயந்தரம் விளக்கு அண்ணாமலையார் தீபம் கண்டுட்டு விளக்கு ஏற்றியாச்சு, சாமியும் படைச்சாச்சு. அண்ணாமலையாருக்கு தீபம் கண்டுட்டு தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே விளக்கு ஏற்றுவோம். அதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்கு படைப்போம். எல்லார் வீட்லேயும் அப்படி தான். சிலவங்க சீக்கிரமாக 6 மணி எப்போ இருட்டாகும்னு பார்த்து ஏற்றிடுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டு சைடெலாம் சிலவங்க ஏற்றிடுவாங்க. நாங்கள் அண்ணாமலையார் தீபத்தை லைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக ஏற்றுவோம். படைச்சாச்சு. பாருங்கள், அண்ணாமலையாரை நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்லேயே அண்ணாமலையாரை நல்லா பார்த்து தரிசிச்சிடும். நீங்களும் தரிசிச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் சிவன் சிலை இருக்குது. இதெல்லாம் எப்போத்துலேருந்தோ நான் வச்சுருக்கேன். நான் கல்யாணம் ஆகுது புதுசுலேருந்து கொஞ்சம் சாமி பக்தி ரொம்பவே அதிகம் எனக்கு. பாருங்கள், நம்ம வாசலில் நீராக ஓடிட்டு இருந்துச்சு. அதுலேயும் வாசலில் இப்போ தான் வீடு வாங்கி ஃபஸ்ட்டு கார்த்திகையா வாசல்லேருந்து விளக்கேற்றணுமா, அதனால் வாசலில் எப்படியாச்சும் அந்த தண்ணியிலையும் ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் வச்சு ஏற்றியாச்சு. ஏன்னா இந்த கனவுக்கு தானே ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தோம். எல்லார் வீட்லேயும் ஏற்ற பார்த்து நம்மளுக்கு கொடுப்பன இருந்துச்சு. நம்ம வீட்டில் மழை, அப்பயும் மழை விட்டுருந்துச்சு செத்த நேரம் நம்மளுக்கு ஏற்றுறதுக்காக. அப்பயும் அந்த சாக்கில் நம்ம ஏற்றியாச்சு, நல்லாவே ஏற்றியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வாட்டி. அதுக்கப்புறம் நானும் சின்ன பாப்பாவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவை வச்சு ஒரு ஃபோட்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.